கோவில்பட்டி அருகே பட்டாசு ஆலையில் பயங்கர தீ விபத்து. ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டார். அருகில் இருந்த கோழிப்பண்ணையும் எரிந்து நாசமாக்கியது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் அருகே கருப்பூர் கிராமத்தில் கண்ணபிரான் என்பவருக்கு சொந்தமான ஜாஸ்மின் என்ற பெயரில் பட்டாசு ஆலை செயல்பட்டு வருகிறது. நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை பார்த்து வருகின்றனர். உயர்தர ஃபேன்சி ரக பட்டாசுகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இன்று மாலை 3 மணியளவில் பட்டாசு ஆலையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் பட்டாசு ஆலை முழுவதும் சேதமடைந்து தரைமட்டமானது. பட்டாசு ஆலையில் வேலை பார்த்த தொழிலாளர்கள் அங்கிருந்து சிதறி ஓடினர். பட்டாசு ஆலையின் அருகே இயங்கி வந்த கோழிப்பண்ணை முற்றிலும் தீயில் கருகி சேதமடைந்தது. இந்த தீ விபத்திலிருந்து தப்பியதற்காக சிவகாசி விருஷநத்தம் கிராமத்தை சேர்ந்த கந்தசாமி என்பவர் ஓடி வந்த போது இரும்பு கம்பி வேலிகளில் சிக்கி உடல் கருகி உயிரிழந்து கிடந்தார். கந்தசாமி பட்டாசு ஆலை உரிமையாளர் கண்ணபிரான் உறவினர் என்று கூறப்படுகிறது. கந்தசாமி சடலத்தை கைப்பற்றி கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். சம்பவ இடத்தில் கோவில்பட்டி விளாத்திக்குளம் சாத்தூர் தீயணைப்பு நிலைய வாகனங்களும் வீரர்களும் வந்து தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். இதில் 4க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் முற்றிலுமாக சேதமடைந்தன. ஒரு கார், 2 ஜீப் மற்றும் 2 சக்கர வாகனங்களும் சேதமடைந்தன. மேலும் அருகிலிருந்த புதியதாக கட்டப்பட்டு வரும் பட்டாசு ஆலை கட்டிடங்களும் சேதமடைந்துள்ளன. சம்பவ இடத்தினை விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன், எட்டயபுரம் தாசில்தார் சுபா ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். வெடி விபத்து ஏற்பட்ட பகுதியில் சாரல் மழை பெய்ததால் மீட்பு பணியில் சற்று தொய்வு ஏற்பட்டது. பட்டாசு ஆலை வெடி விபத்து குறித்து எட்டயபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.